நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். அதே ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறதுனால வருமானம் திருப்திகரமாக நீடிக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும். விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் வரன் அமைகிறதுல தாமதப்படலாம். அதாவது பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஆகியோரின் கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுனால திடீர் செலவுகளில் பணம் விரயமாகும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டியது வரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் பாதிக்கப்படும். தசாபுத்திகள் அனுகூலமற்று இருந்துச்சுன்னா பூர்வீக சொத்து ஒன்று கைவிட்டு போகும். அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறதுனால வேலை சுமை அதிகமாக இருந்துச்சுன்னா நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்கும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறது உறுதி. தற்காலிக பணியாளர்கள் அவரது வேலையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வெளிநாடு சென்று பணியாற்றி பணம் சேர்க்க வேண்டுமென்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இடைத்தரகர்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம், அதை பற்றி பார்க்கும்பொழுது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்க்கறதுனால சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறக்கிறதுக்கு அனுகூலமான மாதம். நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்கும். கலைத்துறையினர், கலைத்துறை பெரும்பாலும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அந்த சுக்கிரன் மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்வதால் கலைத்துறையினர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய காலகட்டம். லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதன் காரணமாக வருமானம் உயரும். உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற தருணம் இது. மக்களிடையே பிரபலமாவீங்க. நீங்கள் நடிக்கும் திரைப்படங்கள், சின்னத்திரை ஆகியவை லாபகரமாக இருக்கும். அரசியல் துறையினர், அரசியல் துறையும் சுக்கிரனின் பிடியில்தான் இருக்குது. இதனை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் உறுதி செய்து நவநந்தகர்களை அழித்து சந்திரகுப்த மௌரியரை அரியணையில் அமர்த்துவதற்கு சுக்கிரனின் காலநிலை உதவியதை தனது நூலில் விவரித்துள்ளார். கௌல்டியர் என்னும் சாணக்கியர் நவகிரகங்களில் சுக்கிரனே அரசியல் துறையை ஆக்கிரமித்துள்ளது என்பதை சாணக்கியர் தனது அரசியல் நூலான அர்த்த சாஸ்திரத்தில் விளக்கியிருக்கிறார். அத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெற்று திகழ்வீங்க. மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவியர், மாதத்தின் முதல் 3 வாரங்கள் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. பாடங்களில் மனசை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். சோம்பலும் களைப்பும் உடலை வருத்தும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே தூக்கம் வரும். 4ஆம் வாரத்தில் இருந்து உடல் நலனில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. மீண்டும் பாடங்களில் உற்சாகம் மேலிடும். விவசாயத்துறையினர், பூமி காரகனான செவ்வாயும் மற்ற கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இல்லை. அதிக வெயிலினால் பயிர்கள் வாடி வதங்கி சேதப்படும். தண்ணீர் பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்கும். கால்நடைகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பழைய கடன்கள் தொல்லைகள் தரும். பெண்மணிகள், பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கிரன்
குரு ஆகிய இருவரில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு வருமான பற்றாக்குறை கவலையை அளிக்கப் போகுது. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்க. வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு பணிச்சுமையும் மேலதிகாரிகளின் கண்டிப்பும் கவலையை அளிக்கும். உடல் நலனிலும் கவனமாக இருக்கணும். சர்மம் சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தக்கூடும். அறிவுரை: ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வெயிலில் அலையிறதை குறைத்து கொள்ளணும். மாத ஆரம்பத்திலிருந்தே கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கிறது அவசியம். பரிகாரம்: வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் கற்பகிரகத்தில் எரியும் தூண்டா விளக்கினால் சிறிதளவு பசுனை செலுத்தி வந்தாலே போதும். ஏழை ஒருவருக்கு அன்னமளிப்பது மிக சிறந்த பரிகாரம் ஆகும். காலையில் காகத்திற்கு எள், நெய், பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைக்கிறதும் மிக சிறந்த பரிகாரம்.